ஹைடா நம்ம ஷோ எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து இன்றைக்கி வந்து அம்மாவோட அருள்மொழிகள் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளை ஈஸியாக மறக்கிறீங்களா அப்படி. அதாவது வந்து எந்த வேலை செஞ்சாலும் கடவுளை நினைக்கணும் தானே அம்மா சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து மறக்கும், கண்டிப்பாக மறக்கும், எல்லாருக்குமே மறக்கும். இப்போ வந்து கடவுளை நினைச்சிட்டு வேலை செய்கிறீங்க, இப்போ கூப்பிட்டு வேலை செய்கிறீங்க, கடவுளை கூப்பிட்டு கடவுளை வாங்கிட்டு கடவுளை நினைச்சிட்டு வேலை செய்யும்போது அதில் மறக்கும். அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்கும் மறக்கும், தப்பில்லை. அப்போது இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உடனே நீங்கள் வந்து நாம ஜெபமோ இல்லை இறைவனை நினைக்கிற அந்த வேலையோ அதை பார்த்துக்கிட்டுருங்க. மறுபடியும் மறக்கும். அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக மறக்கும், எல்லா டைம்லையும் மறக்கும். பட் மறக்கிற டைம் ஃபுல்லாக மன்னிப்பு கேட்டு நினச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா அது விடவே கூடாதுடா. ஏன்னா கில்ட்டாக சில பேர் கில்ட் ஆகி விட்டுருவாங்க. ஓகே இறைவன் நினைக்க முடியலனா அப்படி இல்லைடா, மறக்கும் போதெல்லாம் சாரி கேட்டு உடனே நினச்சிக்கிட்டுருங்கன்னு சொல்லி அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இப்போ இறைவன்கிட்டயே நம்ம கேட்கலாம், இறைவன் நான் மறுபடியும் மறந்து தெரியவா அப்படின்னு சொல்லி கூட இறைவன்கிட்ட ஓப்பனாக கதைக்கலாம்டா. அது உங்கள் விருப்பம், உங்களோட இறைவன், நீங்கள் என்ன வேணால் கதைக்கலாம். அடுத்தது வந்துடா அம்மா என்ன சொல்கிறாங்கண்டா, பக்தி மார்க்கம் ஜான மார்க்கம். இப்போது பக்தி மார்க்கத்தில் வந்து இறைவன்கிட்ட நம்மளோட உணர்வுகளை கொண்டு போகிறது. இப்போ அம்மாவும் மகனும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அன்பில் இருப்பாங்க இல்லையா, அந்த அன்பில் இருக்கும்போது அவங்க கொடுக்குற அந்த அன்பு இறைவன் மேலே கட்டுறது தான் பக்தின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இப்போ வந்து இறைவன் வந்து காதலன் கணவன் அந்த பாவத்தையும் பார்க்கலாம்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அம்மா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இப்போ அம்மா மகனும் வந்து ஒரு பின்னி உணர்வுகளோட பொருந்தி ஒரு அன்பில் இருப்பாங்க இல்லையா, அதுதான் பக்தி. அது இறைவன் மேலே கொண்டு போனால் அது பக்தி. ஸோ அது அம்மா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஞான மார்க்கம் வந்தாடா எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்குறது. ஸோ அந்த இறைவனை கூட ஆற்றலாக பார்க்குறது. ஸோ அந்த ஞான மார்க்கத்தில் கூட அந்த ஒரு இது இருக்குது. அதாவது ஞான மார்க்கத்துக்கு இப்போ அதே அம்மா மகன் வந்து அம்மா டாக்டராக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில், மகன் பேஷண்ட்டாக இருக்கும்போது அம்மா அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணும்போது பாசத்தை காட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல மகனுக்கு சரியாகணும்னு அந்த ஆப்ரேஷனை தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கன்செப்டை தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஞான மார்க்கத்துலேயும் அதே இதை தான் இறைவனை வந்து இறைவன் மேலே வந்து இவங்க பார்க்குறாங்க. ஸோ ஆத்மாவா அதே கன்செப்டோட உணர்வுகளுக்கு வந்து இங்கே ஞான மார்க்கத்தில் இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பக்தி மார்க்கத்தில் இறைவன் மேலே அந்த உணர்வு வரும் இல்லையா, அம்மா மகன் மாதிரி உணர்வுகள் வரும். ஸோ அந்த எப்பவுமே இறைவனை காண்றக்கா துடிக்கிறது, இறைவன் இல்லாமல் இறைவனுக்காக அழுகிறது, அப்படி அந்த உணர்வுகள் இருக்கும். இப்போ மனுஷங்க கிட்ட காட்டுற உணர்வுகளை இறைவன் மேலே காட்டுறது, அவ்வளோ உணர்வுகளையும். ஸோ அது பக்தி மார்க்கத்தில் வரும். ஆனால் ஞான மார்க்கத்தில் வந்து அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு அந்த இது புரியும் இல்லையா, அந்த தலைப்பு என்னது, ஆத்மா தானே எல்லாமே. ஸோ அதால் அவங்க அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காம பார்ப்பாங்க. ஸோ அதான் ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் சொல்லி அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னொன்று அம்மா என்ன சொல்கிறாங்கடாடா, கடவுள் மேலே வந்து இணக்கம், பக்தி மார்க்கத்தில் கடவுள் மேலே இன்னும் இணக்கம் அதிகரிக்க, கடவுளை நெருங்க அவங்க வந்து பொசசிவ் அப்படி கொடுப்பாங்க, அந்த ஃபீலை கொடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ஃபீலுமே அவங்க தான் கொடுக்குறது. இந்த பொசசிவ் ஃபீல் அதிகமாக கொடுப்பாங்க. அதாவது வந்து அவங்க மேலே கொடுப்பாங்க. இப்போ இறைவன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த பொசசிவ் ஃபீல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுப்பாங்கடா. ஸோ அதுவும் அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. மனுஷங்க மேலே வராது, அது கடவுள் மேலே வர பொசசிவ் ஃபீலாக இருக்குண்டாது. ஸோ வந்து யாருமே பயப்படுறாங்க, அப்படி மேபி வந்திருக்கலாம் சில பேருக்கு. ஸோ அம்மா உரியவங்களை தான் பார்க்க வைப்பாங்க. ஸோ அதால் வந்து பொசசிவ் ஃபீல் கண்டிப்பாக வரும். அது நல்ல ஃபீல், ஏன்னா இறைவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் கொடுக்குறது. ஸோ எல்லாருமே வந்து இறைவனோட பேசி பழகி கற்பனையில் இறைவனோடய வாழுங்க. எல்லாருமே இறைவனை நினச்சிக்கிட்டு இறைவனை நினைக்கிறதுக்கு நாம ஜெபம், அந்த மாதிரி பஜனை சாங்ஸ், அப்படி இறைவனுடைய பாட்டுகள் அதுகளை கேட்டு இறை சிந்தனையில் அதிகமாக மூழ்கி இருங்க. கேடா நம்ம ஷாய வாழ்க வளமுடன்.